எங்க உங்க ஃப்ரெண்டு தான் போலீஸ்ல இருக்கார்ல, அவர்கிட்ட சொல்லி விசாரிக்க சொல்லலாம்ல. ஏன் ஊருக்கே தெரியணுமா? அவதான் டைம் கேட்டிருக்கால. தீட்சையை சார்ட் அவுட் பண்ணி என்கிட்ட சொல்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். என் பொண்ணை பத்தி யார் என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். சொல்லு தீக்ஷிதா, எப்படி இருக்க? ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கேன்டா. எனக்கே தெரியாம எனக்கு கல்யாணம் ஆயிருக்கு. என்ன பண்றதுனே தெரியல. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுடா. கல்யாணம் ஆயிடுச்சா? எப்படி? எந்த சேனல்னு கேட்டிங்களாடா? சொல்ல மாட்டாங்க பாஸ். சன் டிவியா, விஜய் டிவியா, பிபிசியா இல்ல டிஸ்கவரியா? சொன்னா அடிக்க கூட. சொல்லலைன்னா தான் அடிப்பேன். எவ்வளோ? யூடியூப் சேனல். யூடியூப் சேனல், கேமரா, ஒரு லேப்டாப், நெட் கனெக்ஷன் இருந்தா சேனல் நடத்துவீங்க. அம்சாவுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு, உங்க எல்லாரையும் கொன்னுடுவேன். நீ சொல்றத என்னால நம்பவே முடியல. நான் எவ்வளோ ப்ராப்ளம் அசால்ட்டா டீல் பண்ணியிருக்கேன். இது எனக்கே சேலஞ்சிங்காக இருக்கு. தீக்ஷி, யார்கிட்ட வேணா போய் சொல்லலாம், ஆனால் பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட உண்மையை மட்டும்தான் சொல்லணும். ஓகே? கடந்த 48 நாட்களுக்குள்ள, ஐ மீன் ஒரு மண்டலத்தில் உன்னோட காலடி மண்ணை யாராவது எடுத்தாங்களா? இல்லடா. உன்னோட பிளட், ஹேர், நெயில்ஸ் யாராவது சாம்பிள் வாங்கினாங்களா? இல்லடா. உன்னோட ட்ரெஸ், ஆக்சசரிஸ், ஹேண்ட்கர்ச்சீஃப் இதெல்லாம் திருட்டு போச்சா? இல்லடா. ஏன்டா இதெல்லாம் கேட்டு பயமுறுத்துற? இதுவும் இல்லையா? அப்ப இதை வேற மாதிரி தான் டீல் பண்ணணும். அந்த போனை கொடு. இந்தா. ப்ரோ, ஃபோன் அடிக்குது. லவுட் ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ, நான் பந்தா பிரகாஷ் பேசுறேன். நீ தீக்ஷிதா ஹஸ்பண்ட் தானடா? பிரகாஷ் சார், கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க. இங்கே தீக்ஷிதா ஹஸ்பண்ட் யாரும் இல்லை. ஏய், உன் நம்பர் 9176264669 தானடா? உன் பேர் தானே சிவா? ஆமாம். அப்ப நீ தான்டா தீக்ஷிதா ஹஸ்பண்ட். ப்ரோ, தீக்ஷிதான்னு எனக்கு யாரும் தெரியாது. நீங்கள் தப்பான சிவா கிட்ட பேசிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நானே ஏற்கனவே பெரிய பிரச்சனையில் இருக்கேன் ப்ரோ. ஏய், இங்க வா. உனக்கு அதோட ஒரு பெரிய பிரச்சனை நான் வச்சிருக்கேன். எங்கடா இருக்க? ராங் நம்பர் ப்ரோ. நீ வரையா கட் நான் பண்ணுறேன். வரவா? டேய், கேங்ஸ்டர் ப்ரோ. 3க்கு வருது, போயிட்டு வந்துட்டுமா? அது என்னடா 3க்கு? 2க்கும் 1க்கும் சேர்ந்து வந்தா 3க்குன்னு எங்க மிஸ் கேட்க சொல்லிருக்காங்க. சரி போ. மச்சி, ஏன்டா போயிட்டு வந்துடுறேன்? டேய், இரு மாமா, போயிட்டு வந்துடுறேன். ஐயோ பா. டேய் நீ கூட போ. ஓகே. போடா. CT scan has been done. We advise for EEG. Based on the reports, we will treat him. அந்த பசங்களை பிடிச்சிட்டேன். எங்க மேலேயே கை வைக்கிறல. இப்ப நான் யாருன்னு காட்டுறேன்டா. உங்க எல்லாருக்கும் ஒரு ஆப் இருக்கு. யோலோ பிராங்க் வீடியோ அம்சா வைரல். போனை கட் பண்ண, மூஞ்ச பேத்துருவேன். மேட்டர் ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. ஒரு பொண்ணை அவளுக்கே தெரியாம கல்யாணம் பண்ணி ஏமாத்திருக்க. சாவடிச்சிருவேன். ப்ரோ, ரொம்ப பேசுகிறான். நானும் கொஞ்சம் பேசிக்கவா ப்ளீஸ்? அவுத்து விடுங்களேன். 2 மினிட்ஸ்ல ட்ராக் பண்ணுவேன். பண்ணவா? டே மச்சி பிரகாஷே, நீயா? ஃபோன்ல வாய்ஸ் தெரியல மச்சி. ஓகே ஓகே. சாரி மச்சி, நான் தானே தீக்ஷிதாவோட ஹஸ்பண்ட். இப்போ அவ எங்க இருக்கா? நான் சொன்னல மிரட்டினா ஒத்துக்குவான்னு. ஒத்துக்கிட்டா. டேய், அவன் ஒத்துக்கிட்டாங்கிறதுக்காக அவன் ஹஸ்பண்ட் ஆயிடுவானா? அவன் யாரு, எங்க இருக்கான்னு கேளு. மச்சான் பிரகாஷே, என் ஒய்ஃப் தீக்ஷிதாவை உடனே பார்க்கணும் மச்சி. ஸ்பீக்கர்ல போடு. 2 கண்ணும் தேடுது மச்சி. இப்போ தீக்ஷிதா எங்கடா இருக்கா? தீக்ஷிதா இப்போ என் கூட தான் இருக்கா. என் ஒய்ஃப் ஃப்ரெண்ட் அவங்க கூட இருக்கா. அவளுக்கு உங்க கூட என்ன வேலை? உங்க கூட ஓடி வந்துட்டாளா இல்லை நீ அவளை தள்ளிட்டு வந்துட்டியா? என்ன புறப்படாத. ப்ரோ ஸ்டாப் இட். மீ தீக்ஷிதா ஃப்ரெண்ட்ஸ், நோ டர்ட்டி வேர்ட்ஸ். ஏதோ ஒரு கன்ஃபியூஷன்ல உங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. மேரேஜ் ஆயிடுச்சுல? அப்புறம் என்ன, எங்க 2 பேருக்கு ஸ்டார் ஹோட்டல் ஹனிமூன் ஷூட் புக் பண்ணி ஃபர்ஸ்ட் நைட் ரெடி பண்ணு. ஃபர்ஸ்ட் நைட்டா? அப்படியே என் ஒய்ஃபை ஹக் பண்ணி தீக்ஷிதாவை லிப் பண்ணி சிவா, ஸ்டாப் இட். என்னங்க இவ்ளோ இன்டெசென்ட்டா பேசுறீங்க? என்னடா ஃபீமேல் வாய்ஸ்ல பிராங்க் பண்றியா? இல்லங்க,
நீங்கள் யார்? நான் தாங்க தீக்ஷிதா. நான் யாருன்னு தெரியுமா? இல்லை முன்ன பின்ன பார்த்துருக்கீங்களா? இல்லைங்க. அப்புறம் எப்படிங்க நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் அடிச்சவனை கலாய்க்கிறான்? சாரிங்க, நான் பெரிய பிரச்சனையில மாட்டியிருக்கேன். நீங்க தான் ஹெல்ப் பண்ண முடியும். எனக்கு உங்களை பார்க்கணும். இப்போ எங்க இருக்கீங்க? இப்போ நான் பேச முடிய சுச்சுவேஷனில் இருக்கேன். நானே கால் பண்ணுறேங்க. இல்லைங்க, ரொம்ப அவசரம். இப்போ எங்க இருக்கீங்கன்னு மட்டும் சொல்லுங்க ப்ளீஸ். ரூம் 108 ஆரஞ்ச் ஹாஸ்பிட்டல். வந்துடுவோம். அம்சம் மட்டும் கண்ணை திறக்கல, நீங்க யாரும் மூச்சு விட மாட்டீங்க. உனக்கும் தான். ஏய், இங்க யாரா சிவா? நீடா சிவாவா? நீ யாரா? பந்தா பிரகாஷ். இங்க யாரு சிவான்னு தெரியலையே. சிவாவோட வைஃபு. என்னது ஒய்ஃபா? வைஃப் மாதிரி. என்னடா அக்கா மாதிரி தங்கச்சி மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன், புதுசா ஒய்ஃப் மாதிரியா? மச்சி இது ஃபோன் பார்ட்டி. ஓ ஃபோன் பாட்டியா? நீ போ escape ஆயிரு. தேங்க்யூ சார். போ போ. நீ எங்கடா போற? நீ எங்கடா போற? முடி வெட்டு. உங்க அம்மாவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அவ மட்டும் ஸ்லோ மோஷன்ல தெரிஞ்சா. பேக்ரவுண்ட்ல மியூசிக்லாம் கேட்டுதுடா. விழியில் நுழைகிறாள், இதயம் தொடுகிறாள், எதிரில் அசையும் உருவம் அவளை உயிரை நடுகிறாள். சிவா, நான் தான் சிவா. நீங்கள்? ஐம் தீக்ஷிதா, your wife. என்னது ஒய்ஃபா? சும்மா ப்ராங்க் பண்ணாதீங்க. ஆமாம், நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்க? நான் தான் கால் பண்ணுறேன்னு சொன்னேன்ல. நான் தான் எஸ்கேப் ஆயிரணும் ஷாரா கூட்டு வந்தேன். இப்போ பாருங்க, நீங்களும் மாட்டிக்கிட்டீங்க. மாட்டிக்கிட்டீங்களா? ஆமாம் ப்ரோ, மாட்டிக்கிட்டீங்க. இவங்க தான் நம்ம ஆப்பனன்ட் பார்ட்டி. அவங்க கூட தான் நம்ம சின்ன டிஸ்பியூட்ல மோதிக்கிட்டு இருக்கோம். தீக்ஷி, எங்க உங்க பிரச்சனை உங்களுக்கு. நமக்கு தெரியாம மேரேஜ் ஆயிடுச்சு. அது எப்படி ஆச்சுன்னே தெரியல. டிவோர்ஸ் ஆவது கொடுங்க. நம்ம ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆன சர்டிஃபிகேட் இருக்கா? இருக்கா? இல்ல. நானே இப்போ தான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். மேரேஜே ஷாக்கிங்காக இருக்குது. டிவோர்ஸ் கிவர்ஸ்ன்ட்டு. முதல்ல ரெண்டு பேரும் இங்கேருந்து கிளம்புங்க. ஹலோ, எனக்கு உங்களால தான் ப்ராப்ளம். அதை சால்வ் பண்ற வரைக்கும் நான் உங்க கூட தான் இருப்பேன். ஆமா ப்ரோ, வீட்டில் கூட பெர்மிஷன்லாம் வாங்கியாச்சு. சரிங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா முதல்ல நம்ம எல்லாரும் இங்கேருந்து தப்பிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். என்கிட்ட இருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது. சரிங்க ஐயா. ஓகே சார். போங்க. சார், எங்களையே சார் அரெஸ்ட் பண்ணுறீங்க? நாங்கள் எதுவும் பண்ணல சார். சார், இவங்கள யாருன்னே தெரியாது சார். Don't talk anything. சார், Shut up. சார், சார், நான் என்ன தப்பு பண்ணல சார். சார் ப்ளீஸ் சார். இவங்களே சார் அரெஸ்ட் பண்றீங்க? தேவையில்லாம உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாத. சார், இவனுக்கு பிராங்க் பண்ணி எங்க அம்சா இப்ப கோமால இருக்கா. வீடியோ வேற அப்லோட் பண்ணி ஊரெல்லாம் நார் அடிச்சிட்டானுங்க. இவனுங்களை என்கிட்ட விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். இவங்க ரெண்டு பேரும் யார் தெரியுமா? They are cold-blooded murderers. கொலைகாரங்கயா? சார், கொடலாம் எதுவும் பண்ணல சார். சார், கலந்தாலே தப்பு தப்பா நடக்குது சார். சார், நான் எதுவும் பண்ணல சார். நீ பேசாதயா? வாயா, வெளிய ஸ்டேஷன் கேஸ். சார், அகில், எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசுங்க. வெளிய விடு. சார், 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 புரிஞ்சுக்கோங்க சார், ப்ளீஸ். இவங்க யாருன்னே தெரியாது சார். ஏய், ஃபாலோ பண்ணு. சார், சார், கொடலாம் நாங்கள் எதுவும் பண்ணல சார். நம்புங்க. ஆமா சார், தப்பா எங்களை நம்புங்க அரெஸ்ட் சார். பண்ணிட்டு வந்திருக்கீங்க சார். சார், ப்ளீஸ் சார். என்ன பாக்குறீங்க? என் பேர் பெருமாள். டிபார்ட்மெண்ட்ல எல்லாரும் என்ன ஃபேஸ் ரீடிங் பெருமாள்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? ஒருத்தரோட ஃபேஸ் ரீட் பண்ணி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு சொல்லிடுவேன். நான் வேற ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்தேன். அங்க உங்களை பார்த்தேன், காப்பாத்திட்டேன். காப்பாத்திட்டீங்களா? நீங்க ரெண்டு பேரும் லவர்ஸ், வேற வேற ஆளுங்க. உங்க லவ் பிடிக்காத பேரண்ட்ஸ் பணத்தை கொடுத்து உங்களை பிடிக்க சொல்லிருக்காங்க. கரெக்டா? சார், இல்ல. கரெக்ட் தான் சார். இதுல ஒரு பியூட்டி என்ன தெரியுமா? என்ன சார்? அந்த அகிலாண்டோ என் டிராமாவை பார்த்து நம்பிட்டான். நம்பிட்டானா? அப்புறம் பிகேயு அகிலாண்டியத்தையும் நான் பார்த்துக்கிறேன். ஆனா நீங்க ரெண்டு பேரும் இங்க இருக்க கூடாது.
அவன் ஆள் பலம் பண பலத்தையும் வச்சு உங்களை முடிக்க பார்ப்பான். நோ, காதல் சாகக்கூடாது. காதல் வாழ்க, ஜாதி ஒழிக. சொல்லுங்க சொல்லுங்க. காதல் வாழ்க, ஜாதி ஒழிக. ஏப்பா ஏப்பா வண்டி நிப்பாட்டுப்பா. நீங்க 2 பேரும் லவ் பேர்ட்ஸ், இனிமே ஃப்ரீ பேர்ட்ஸ். ஓகே, போங்க சந்தோஷமா போங்க. சாரி காதல் வாழ்க்கை ஜாதி ஒழிக.